நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கட்சி டோட்டலா அழிச்சிட்டாரு. முக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி இந்த கட்சியை அழிச்சிட்டாரு. திமுக இருந்த நல்ல கொள்கைவாதிகளை இங்க வெளியே போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி, வேலு, நேரு மாதிரி யாரெல்லாம் பணபலம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கட்சி. திமுகவுக்கும் அண்ணாவுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாரும் சும்மா டிவியில பேசுங்க, திமுக கொள்கை கட்சி, திமுக கொள்கை. முக ஸ்டாலின் கொள்கை தெரியாதுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டு பெரியார் பத்தி 2 நிமிஷம் பேச சொல்லுங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பணம் கொடுத்தா ஜெயிச்சிடும் உட்கார்ந்துகிட்டு அவர் இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. நான் திருப்பியும் பதிவு பண்றேன், இந்த அவல நிலையை ரொம்ப ரொம்ப 4வது ஜெனரேஷன்ல ஒரு தொகுதி 20 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு தைரியமான ரவுடித்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெண் அது தற்கொலை கிடையாது, அது ஒரு கொலை. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு பெண்ணை எல்லாத்துக்கும் முன்னாடியும் பப்ளிக்ல ரோட்ல அடிச்சு சுடிதார கிழிச்சு தொடப்பக்கட்டையில் அடிச்சா எந்த பெண்ணும் வாழ முடியும்? எந்த பெண்ணால வாழ முடியும் சொல்லுங்க? ஒரு குடும்ப பெண்ணால வாழ முடியுமா? திமுக செஞ்சாங்களே, இதுக்கு இது வரைக்கும் ஏதாவது பதில் கொடுத்தாங்களா? ஒரே ஒரு திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அனிதா தற்கொலை பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு குரல் கொடுத்தோம் அந்த பெண்ணுக்கு. அப்ப இந்த பெண்ணுக்கு யாரு ஏன் குரல் கொடுக்கல? சினிமா கலைஞர்களை கூடிய பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, ஏன் குரல் கொடுக்கல? ஏன்னா ரெட் ஜெயின் நிறுவனம் சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படம் பாரதத்தில் வர ஒவ்வொரு படமும் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சினிமா நடிகர்கள் பயப்படுறாங்க, சோசியல் இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் என்னமா ஜனநாயகம் போயிட்டு இருக்குன்னா, எந்த தப்பையும் யாரும் பேசக்கூடாது. பேசுனா அவங்க மேல உடனே ஒரு குற்றச்சாட்டு, உடனே சோசியல் மீடியால அசிங்கமா பேசுறது, உடனே அவங்க மேல ஒரு ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க மேல நெகட்டிவ் ஆக்குறது.